வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக 159 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும், அதாவது டிஎன் காசா அப்படிங்கிற வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் அப்ளை பண்ணையிலேயே உங்களுக்கு வேண்டிய கோர்சஸை நீங்கள் சாய்ஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வழியாகவே வந்து எல்லா டீட்டெயிலையுமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 176 காலேஜஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை வந்து அதிலே போட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 காலேஜுக்கு ₹2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் மற்ற கேட்டகிரி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகிரிலாம் உங்களுக்கு வந்து 5 காலேஜுக்கு ₹50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ, நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வீடியோவும் இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லலாம் ஒவ்வொரு காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா உங்களுடைய ஊர்லேயுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர்னு அங்கெல்லாம் வந்து நிறைய இருக்கும். நிறைய மாணவர்கள் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. வெளியில் போகணும்னே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாட்டியாவது உங்களுடைய சாய்ஸஸில் வெளி மாவட்டங்களில் எல்லா பக்கத்துலையும் உங்களுக்கு உங்கள் ஊரில் ஃபேமஸான காலேஜ் இருந்ததுன்னா அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சென்னை, கோயம்புத்தூரையும் கொடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புக்லெட் இருக்குது. அந்த புக்லெட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 159 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன மீடியம், தமிழ் மீடியமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது அதில் இருக்குது. என்ன மீடியம் ஆஃப் இதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் என்ன ஷிஃப்ட்டு, அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா, என்னென்ன காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத அந்த கோடோட கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அது ஃபில் பண்ணணும், அப்புறம் ப்ரீவியூ டீட்டெயில்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அதில் வந்து என்ன கேட்குன்னா, உங்களுடைய அந்த உங்களுடைய நேம் வந்து கேட்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருங்க. 10th மார்க் ஷீட்டில் உள்ள நேமு கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அங்கே ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே மொபைல் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுங்க. அந்த நம்பர் கொடுங்க, அந்த மெயில் ஐடி கொடுங்க, எல்லாமே அதை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் வந்து +1 வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உங்களுடைய 12th டிஎன் ஹச்எஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்வேர்டு ஒன்று போட்டு அதுதான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த பாஸ்வேர்டு வழியாக நீங்கள் போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த லாகின் பண்ணி ஒரு ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் அந்த ஓடிபி உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு அதை போட்டு நீங்கள் அது வழியாக தான் போய் அடுத்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா நீங்கள் இதில் வந்து உங்களுடைய நேமு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேமு, அப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து உங்கள் ஜெண்டரு, அப்புறம் உங்களுடைய மதர் டங்கு, நேஷ்னாலிட்டி, ரிலீஜனு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதுல, இதெல்லாம் கொடுத்துடணும் எல்லாமே. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட அங்கே வந்துடும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 9 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் நேமு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறது கேட்கும். ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஜெண்டரு, அப்புறம் வந்து உங்களுடைய யாராவது மொபைல் நம்பர், உங்கள் வீட்டில் யாராவது பெற்றோரோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறம் மதர் டங்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேஷனாலிட்டி அந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அப்புறம் உங்களுடைய கேஸ்ட் என்ன, ஆதார் நம்பரு, இதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்குது, உங்கள் ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, தாலுக்கா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அந்த அட்ரஸ்ஸு, பின்கோடு என்ன, நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, சொந்த மாவட்டம் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்பாங்க. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்கள்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி நோன்னு கொடுக்கலாம். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக உங்களுடைய நீங்கள் வந்து முன்னாள் ராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதற்கான எஸ்ஸா நோவான்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கனாலும் அதுக்கும் எஸ்ஆர் நோவா கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்தமான் நிக்கோபாரில் இருந்தீங்கன்னா அதுக்கும் எஸ்ஆர் நோ நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பு படை தகுதியான பணியாளரின் குழந்தைகளா, அவங்களுடைய இதை குழந்தைகளான்னு கேட்குறாங்க. அந்த இதை இருந்ததுன்னா அந்த கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேட்டகரியை பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்களே அப்ளை பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் ஆக்குபேஷன், அடுத்து ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டு. அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து சலுகைகள் வழங்கப்படுது. அதனால நீங்கள் ஒன்று ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதில் கொடுத்துருங்க. நீங்கள் 2மே இருக்கிற மாதிரி இருந்தால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மட்டும் நீங்கள் அதில் மெயினாக வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் பார்த்துங்க நீங்கள் என்ன உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் என்னன்னா, இப்போ தான் உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸ்கூல் ஆஃப் அந்த ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்க, அதில் +2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து அரசு பள்ளியில் உங்களுக்கு எத்தனாவதுலேருந்து படிச்சிக்கிங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நான் எஸ்ஸா நோவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12th வரைக்கும் நான் அரசு பள்ளியில் படித்தேன் இல்லை அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்க, 12th, அதாவது வந்து 11th, அதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையுமே நீங்கள் 2019, 20 அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே கொடுத்து 2025 வரைக்கும் நீங்கள் எந்த பள்ளியில், எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த பிளாக்ல படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அந்த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் இருக்கும், உங்களுடைய 12th அந்த டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுப்பாங்க அங்கே இருக்கும், அதில் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு. அப்புறம் வந்து உங்களுடைய HSC ரோல் நம்பர், அதாவது உங்கள் ரோல் நம்பர் இருந்ததுன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய HSC மார்க் ஷீட்லேயே இருக்கும். 2யுமே உங்களுடைய 12th டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுத்தாதான் நீங்கள் அதில் போடலாம். அடுத்து குவாலிஃபை வந்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போங்கிறது போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒகேஷனலாக இல்லை அகாடமிக்கான்னு கொடுத்துங்க. உங்களுடைய குரூப் கோடு, என்ன குரூப் நீங்கள் எடுத்தீங்கிறத கொடுத்துங்க. தமிழ் மீடியமானு கொடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுடைய அதிகபட்ச மதிப்பெண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அப்டைனடு டோட்டல் மதிப்பெண் என்ன, அதிகபட்ச மதிப்பெண் என்ன, உங்களுடைய டோட்டல் மதிப்பெண் என்னன்னு கொடுத்துங்க. எஜுகேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த எம்இஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்டிருக்காங்க, எம்இஸ் ஐடி இல்லை என்றால் காரணத்தை குறிப்பிடவும், எது இல்லைன்னா என்னங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த நம்பரு, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய HSC அந்த அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், உங்கள் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்தெந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வருது, எவ்வளோ மார்க் வருது, 100க்கு உங்கள் மார்க் எவ்வளோ வருதுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் உங்களுக்கு எந்த மாதிரி கோர்சஸ் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேங்க, இப்போ நம்ம கீழே போனதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், நீங்கள் சென்னையில் படிக்க போகிறீங்களா, கோயம்புத்தூரில் படிக்க போகிறீங்களா, தஞ்சாவூரா, திருச்சியா, ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருக்குது. 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கனால எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், உங்கள் பிரான்ச் என்ன வேணும், நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, காலேஜ் நேம் என்ன, காலேஜோட கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கோடை பார்த்துக்கலாம், என்ன கோர்ஸ் வேணும்னோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்சி காலேஜ் அங்கே இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டர் ஆஃப் த சாய்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும்.
உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு வைக்கணும், ரெண்டாவது எது வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடணும். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, லைனாக ஆர்டராக கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அதாவது இதுதாங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் உங்களுக்கு 5 காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருந்தீங்கன்னா 5 காலேஜுக்கு 50 ரூபா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 காலேஜுக்கு 2 ரூபா தான். ஏகப்பட்ட சாய்ஸஸை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்ன நடக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டோம், கண்டினியூ கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அந்த ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, என்னென்ன டீட்டெயில்ஸு நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அந்த பேமெண்ட் வந்து பண்ணையில் நீங்கள் தெளிவாக எதில் சார் பண்ணுறது இப்போ பேமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே ஜிபே வச்சுருப்பீங்க, யூபிஐயில் பண்ணலாம். இங்கே இந்த பேங்க் போட்டிருக்காங்கன்னா இந்த பேங்க்கில் உள்ளது மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் அந்த இதை லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஜிபேலேயே கூட பே பண்ணிடலாம். அதில் வந்து யூபிஐ உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்ததுன்னா அது வழியாக பே பண்ணலாம். பே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேமெண்ட் டீட்டெயில்ஸோட முடியுதில்ல. அடுத்த ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும், ரொம்ப முக்கியமாக. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன சர்டிஃபிகேட் இங்கே மெயினாக வேணும்னா 10th மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் வந்து அங்கே ஸ்டார்னு போட்டிருக்கிறது கம்பல்சரி வேணும். 10th மார்க் ஷீட் போட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11th மார்க் ஷீட் இருந்தால் உள்ளே அப்லோட் பண்ணிடலாம். டிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கணும். பார்த்துக்கங்க, 10th மார்க் ஷீட் உள்ளே அப்லோட் பண்ணணும், 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ஸ்டார்னு போட்டிருக்குது கம்பல்சரி நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிசி, அப்புறம் வந்து பெர்மனன்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை உள்ளே அப்லோட் பண்ணணும். இங்கே தான் ரொம்ப முக்கியம். தனியாக வந்து கம்ப்ரஸர் வந்து அதில் ஒரு ஆப் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து இங்கே கேட்கும் 150 கேபிலேருந்து 1 எம்பிக்குள்ளே, அதுக்குள்ளே இருந்தால் தான் உள்ளே போகும், இந்த அப்லோட் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் ஒரு இதையும் அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸர் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய ஃபோட்டோ சைஸு, ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க. அடுத்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோ, எக்ஸ் சர்வீஸ் மேனோ, டிஃப்ரெண்ட் லேபிளோ இருந்தீங்கன்னா, என்சிசியில் இருந்தனா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் உள்ளே வந்து இங்கே கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரீஸ் அப்லோட்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓவர். இப்போ இவ்வளவு அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன், அந்த டிகிரி நீங்கள் என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஒரு ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இப்போ இவ்வளவு நம்ம பண்ணிட்டோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் ரெடியாக வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டீங்களா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாருமே கண்டிப்பாக வேகமாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு மே 27ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கல்லூரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அவங்கவுங்க காலேஜில் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்லேயே போடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ்லலாம் உங்களை செப்பரேட்டாக கால்ஃபர் பண்ணி கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நீங்கள் அங்கே போகணும். ஒரு நாளும் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் சயின்ஸ் கோர்சஸ்ஸு, காமர்ஸ் கோர்சஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, தமிழ், இங்கிலீஷ்னு ஒரு நாளும் உங்களுக்கு செப்பரேட்டாக கவுன்சிலிங் நடக்கும். அப்போ உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நீங்கள் அங்கே நேரடியாக போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து எனக்கு இந்த கோர்சஸ் வேணும் சார், அங்கே நீங்கள் போகையில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த காலேஜில் கூப்பிடுவாங்க, அந்த காலேஜில் கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு காலேஜில் கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த காலேஜுக்கு போகும்போது நம்ம அந்த காலேஜோடைய கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா தக்க வச்சுக்க பார்க்கணும். இன்னொரு காலேஜில் கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட போகிறீங்க, ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்க போது, ஆஃப்லைனில் உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ சொன்னது அனைத்துமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு. நான் ப்ரைவேட் காலேஜ் போகணும் சார்னா தனித்தனியாக ஒரு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு அப்டேட் வரும். நம்மளுடைய யூடியூப் சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.